மஸ்ஜித் இருக்குதே, இன்ன புயூதி இன்ன புயூதி ஃபி அர்தி அல் மசாஜிது என்பதாக சொன்னார். உலகத்துல என்னுடைய வீடுகள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் மஸ்ஜித் தான் என்பதா. இன்ன ஜுவாரி ஃபீஹா உம்மாருஹா, என்னைய அந்த மஸ்ஜித்ல வந்து சந்திக்க கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் இந்த மஸ்ஜிதை ஹயாத்தாக்க கூடியவர்கள். அதோடு முடிக்கல, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ஃபதூபா லிஅப்தின், ஒரு மனிதனுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், ததஹர ஃபீ பைத்திஹி, அவருடைய வீட்டில் அவர் வுது எடுத்து சுத்தமாகி கொண்டு அவருடைய வீட்டில் இருந்து ஜாரனி ஃபீ பைத்தி, ஏண்ட வீட்டில் வந்து ஜியாரத் செய்கிறார் என்பதாக அல்லாஹ் சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு எப்படி விளங்கப்படுத்துறது என்று தெரியாது. அல்லாஹ் அவன்ட மஹப்பத் எடுத்து காட்டுறான். அவருடைய வீட்டில சுத்தமாகி ஏண்ட வீட்டுக்கு என்னைய சந்திக்க வாரார். ஜாரனி என்ற வார்த்தை வருவது, என்னைய விசிட் பண்ண வாரார். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், ஹக்குன் லில் மஸூரி ஐ யுக்ரிம ஸாயிரஹு, ஒரு மஸூர் விசிட் பண்ணப்படுறவர், யார நாங்க சந்திக்க போறோமோ அந்த சந்திக்கப்படுறவர் இருக்கிறாரே, சந்திக்கிறவரை கண்ணியப்படுத்துறது அவருடைய கடமை. எனவே யாரெல்லாம் மஸ்ஜித்ல என்னைய சந்திக்க வராங்களோ அவர்களை சங்கப்படுத்துறது என்னுடைய கடமை என்பதாக அல்லாஹ் சொல்றான். வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் வாரது இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் பல மணித்தியாலங்கள் மஸ்ஜிதுக்கு கொடுக்கிறது. ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஏண்ட வீடு எந்த அளவுக்கு ரிவாயாத்கள்ல வருவது, அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகியின், நானும் நீங்களும் எங்கட தக்வாவுடைய தரத்தை பார்க்கணுமா? இந்த காலத்துல காய்ச்சலை பார்க்கறதுக்கு மெஷின் இருக்குது, இந்த காலத்துல காய்ச்சல் பார்க்கறதுக்கு மெஷின் இருக்குது, கொலஸ்ட்ரால் பார்க்கறதுக்கு மெஷின் இருக்குது, பிரஷரை பார்க்கறதுக்கு மெஷின் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் ஒரு தக்வாதாரியா, என்ன மெஷின்? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகியின், மஸ்ஜித் இருக்குதே ஒவ்வொரு தக்வாதாரியுடைய வீடு என்பதாக வருவது. எனக்கு மஸ்ஜிதோட எவ்வளவு தொடர்பு இருக்குது, அதுதான் என்னுடைய தக்வாவை மட்டிட்டு பார்க்கக்கூடிய மெஷின் என்றதை நானும் நீங்களும் விளங்கணும். மஸ்ஜிதுக்கு நாங்க வாரதே வெள்ளிக்கிழமை, ஏதோ 3 வெள்ளிக்கிழமை போக இல்லாட்டி என்னென்னமோ சொல்றாங்க, எனவே பெய்த்து பார்ப்போம். இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மஸ்ஜிதோட கல்பு தொடர்பாக இருக்கணும், உள்ளம் தொடர்பாக இருக்கணும், செயல்கள் தொடர்பாக இருக்கணும். எனவே மஸ்ஜித் தக்வாதாரியுடைய வீடு என்பதாகவே வந்திருக்கிறது. ஃபதகஃபலல்லாஹு லிமன் கானல் மஸ்ஜிது பைத்தஹு, யார் மஸ்ஜிதை தன்னுடைய வீட்டை போல ஹயாத்தாக்குறாங்களோ, யார் மஸ்ஜிதை தன்னுடைய வீட்டை போல ஹயாத்தாக்குறாங்களோ, அல்லாஹ் 5 விடயங்களை பொறுப்பெடுக்கிறான். 5 விடயங்களை பொறுப்பெடுக்கிறான். முதலாவது பிர்ரௌஹி வர்ராஹதி வல் ஜவாஸி அலா ஸிராத்தி வரிضவானில்லாஹி வ இலல் ஜன்னதி அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது பிர்ரௌஹி, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உடலுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். நீங்க மஸ்ஜிதுக்கு அடிக்கடி வாரீங்க போறீங்க, மஸ்ஜிதை ஹயாத்தாக்குறீங்க, மஸ்ஜிதுடைய ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க கலந்து கொள்றீங்க. எனவே முதலாவது உங்களோட உடம்ப நாங்க பொறுப்பெடுக்கிறோம், உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நாங்க தாரோம். வர்ரஹ்மதி, உங்களுக்கு எங்களுடைய கிருப மர்சி ரஹ்மத்தை நாங்க தாரோம். மூணாவது வல் ஜவாஸி அலா ஸிராத்தி, சிராத் பாலத்தை கடக்க கூடிய பாக்கியத்தை நாங்க உங்களுக்கு தாரோம். வரிضவானில்லாஹ், எங்களுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அல்லாஹ் தாரான். வல் ஜன்னதி, சொர்க்கத்தையும் அல்லாஹ் தாரான். 5 விடயங்கள். மஸ்ஜிதை யாரு தன்னுடைய வீட்டை போல ஆக்கி கொள்றாங்களோ, வீட்டை போல ஹயாத் ஆக்குறாங்களோ, அடிக்கடி வாராங்க போறாங்களோ, அந்த மஸ்ஜிதுடைய அமல்களை செய்யறாங்களோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ் சொல்லுது அவர்தான் தக்வாதாரி. அவருக்கு இந்த 5 வெகுமதிகள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தாரான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் நியத்துகளை வைக்கணும், மஸ்ஜிதுல அதிகமான நேரம் காலங்களை கழிக்கிறதுக்காக வேண்டி. இது ஒரு மூமினுடைய அடையாளம் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. 24 hours மக்கள் இருந்து கொண்டிருந்தாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாகவே சொல்றாங்க, எங்கள் சஹாபாக்கள் ஒரு கூட்டம் இருந்துச்சு, அவங்க ராவ் 12 மணிக்கு வருவாங்க, இன்னொரு கூட்டம் 12 மணிக்கு மஸ்ஜிதுல இருந்து வெளியே போய்த்துடுவாங்க. 12 மணிக்கு இரவேல மஸ்ஜிதுக்கு வருவாங்க நடுநிசியில, ஒரு கூட்டம் 12 மணிக்கு மஸ்ஜிதுல இருந்து வீட்டுக்கு போவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த அளவுக்கு மஸ்ஜிதுக்கு சஹாபாக்கள் நேரம் காலங்களை கொடுத்து கொண்டே இருந்தாங்க.
அந்த மஸ்ஜிதை ஹயாத்தாக்கினாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, மஸ்ஜித் என்று வரக்கூடிய நேரத்தில் அது வெறும் 5 நேரம் தொழுகைக்குரிய இடம் மாத்திரம் அல்ல. யாரெல்லாம் மஸ்ஜித் 5 நேரம் தொழுகைக்கு மாத்திரம் உள்ள இடம் என்பதாக கருதுறாங்களோ, ஒரு நாள் வரும்